கிளம்பியாச்சுங்க வீட்டில் இருந்து. ஜானி ஓகே கிளம்பியாச்சு. வண்டி இன்னைக்கு பெட்ரோல் அப்பா ஃபில் பண்ணிட்டாருங்க. சாரி க்ளோஸ்லேயே இருக்குது, அதான் கவனித்தேன். ஏதாவது வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம் இது. ஏன்னா நைட்டு சும்மா வெறுப்பாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து நைட் ஷிஃப்ட்டு போகிறோம். டிஷர்ட் வேறு காயில் எங்கிட்ட சில்லுன்னு இருக்குது. வண்டி லைட் ஆகிடுச்சு, ஏன்னா வண்டி சர்வீஸ் விட்டு வந்தோம். அதுக்கு டிஃப்ரெண்ட் ரொம்ப தெரியுதில்ல. அப்படிதாங்க அப்பா சில்லுன்னு இருக்குங்க. டிஷர்ட் மட்டும் இங்கெல்லாம் காயாமே இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி நைட்டு ஒன்று ஆர்டர் பண்ணோம், ஆர்டர் போட்டுருவோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த கோப்ராவுக்கு ஸ்டிக் இருக்குது இல்லைங்க, ஸ்டாண்டு, ஸ்டிக்கும் அந்த ஸ்டாண்டும், இது ரெண்டுமே தான் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் போகலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். போட்டுருவோம். ஹோட்டலுக்கு போய்ட்டு நம்ம நைட்டு சும்மா தானே இருப்போம், நைட்டு போட்டலாம். சில்லுன்னு இருக்குது. கூடி வாங்கலாம் டைமே இல்லை. மார்னிங் வரும்போது ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடுவோம் கூடி. ஆனால் இந்த ஸ்டாண்டே 600 வருதுங்க, அதுவும் ஆச்சரியமாக இருக்குது. என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு வந்து தேவைப்படுதுங்க அது. ஏன்னா ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேற்று போன வீடியோவிலே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன், டெஸ்டிங் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் அது இன்றைக்கி காலையில் இல்லை நேற்று ஈவினிங், நேற்று நைட் அப்லோட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை, செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதை டேக் பண்ணி விட்றேன். டெஸ்டிங் என்னென்ன பைக்கு பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோம் அப்படின்றது சொல்லியிருப்பேன். பார்க்கலாம். ஏன்னா அதுக்கெல்லாம் ஸ்டாண்டு வேணும், பேட்ரி வேணும், எல்லாமே அப்கிரேட் பண்ணுறதுக்கு தாங்க பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி இந்த கோப்ரோவுடைய பேட்ரி மட்டும் கிடைக்குமோ அப்படின்றத மட்டும் டேக் பண்ணுங்களேன். அது மட்டும் வாங்குற மாதிரி இருக்குது. சார்ஜிங் கேஸும் தான் வாங்கணும். முதல் சார்ஜிங் கேஸும் இந்த இதுவும் அடாப்டரும் இன்றைக்கி ஆர்டர் போட்டுருவாங்க. சார்ஜிங் கேஸில் இன்றைக்கி போட்டுருவேன். பிசியும் கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்க, அதுக்கும் வேறு அப்படியே கிடக்கு. நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன் இந்த பிசி அப்டேட் பண்ணோம் அப்படின்னு. என்ன மோஸ்ட்லி அப்டேட் பண்ண போகிறது என்னென்னா, ஒரு 5 விஷயத்தை அப்டேட் பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. வந்து என்னென்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இப்போதைக்கு, எதுவும் இல்லாமல் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் விஷயம் நல்லா தான் இருக்குது. மானிட்டரும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அது ஒரு 19 இன்ச் மானிட்டர்னு நினைக்கிறேன், 19 இன்ச் மானிட்டர் தான் அது. இல்லை எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நான் அதை விட கம்மியாக கூட இருக்கலாம். 18 இன்ச்சு இல்லை 19 இன்ச்சு இருக்கலாம். ஏன்னா குட்டி தான், ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுறேன், குட்டியாக தான் யூஸ் பண்ணுறேன். அதையும் அப்டேட் பண்ணாங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 24 இல்லை 27 இன்ச் மானிட்டர் மாட்டணும் அப்படின்றது தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஐபிஎஸ் பேனலாக மாட்டணும் அப்படின்றது யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஐபிஎஸ் பேனல்னால் கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கும் எடிட்டிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், நான் ஒரு டிசைனரு, கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்கும் சைடில் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் அப்படியே வீடியோ ஒர்க்கும் பார்த்துட்ருக்கேன். வீடியோ ஃபுட்டேஜ் ஃபைலையும் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிற சாஃப்ட்வேர் என்னென்னா, ஒரு 5 சாஃப்ட்வேரில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. ஆல்ரெடி இதுக்கு கோர்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது, கோர்ஸில் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ஒத்துக்கிறாங்க. அதனால் லோக்கலில் கடையில் தான் வேலை செய்யணும், பெரிய ஆர்டர்லாம் எடுக்க முடியாது. இப்போ எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் கேட்குறாங்களே, அதனால் அதையும் ஒரு பக்கம் பண்ணிட்டேன்.
ஐபிஎஸ் பேனல் இருக்கிற மாதிரி ஒரு மானிட்டர் வாங்கினோம். வேறு யூபிஎஸ் அப்டேட் பண்ணாங்க. நம்ம பழைய யூபிஎஸ் வந்து போயிடுச்சு. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆகும்னா சவுண்டு போடும். அதுதான் அதில் பிரச்சனையே. ரொம்ப சவுண்டு போடுங்க. நம்ம யூபிஎஸ் ஆகும்னா ஆஃப் ஆகிடும். அதுவும் ஏன்னு எனக்கும் தெரியாது. கரண்ட் ஆஃப் ஆனால் ஆஃப் ஆகும், திரும்பவும் கரண்ட் ஆஃப் ஆனால் ஆஃப் ஆகி ஆன் ஆகிடும், திரும்பவும் கரண்ட் வந்து ஆனால் கரெக்டாக நின்றுடும். அது என்ன பிரச்சனைன்னு தெரில. ஆனால் அதை செக் பண்ணவே இல்லை. கரண்ட் ஆஃப் ஆனால் மட்டும் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அது ஆஃப் ஆகி ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் யூபிஎஸ்ஸே போடுது. ஆனால் யூபிஎஸ்ஸே ஆஃப் ஆகி ஆன் ஆகுதுன்னும் போது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. இன்றைக்கி வந்து டிசம்பர் 23. இன்றைக்கி டே இப்படி தாங்க போயிட்டுருக்கு. 2026 நம்ம வந்து டே பை டேயாக போக ஆரம்பிச்சிருவோம். எந்த டேவோ அந்த டேட்டை நான் மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து எதுவும் காமிக்கிறேன், ஷோபிள் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் அந்த என்ன டேட்டில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சீக்கிரமாக ஒரு விஷயத்தை என்னால் வந்து கேதர் பண்ணிக்க முடியும். பழசு எப்படி விட்டோம், நம்ம எப்படி இருந்தோம், இப்போது எப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி. நம்ம கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் அதை வச்சு தான் இது வாங்க பார்த்தேன், கூடி. அதுவும் இல்லாமல் நைட்டு அதை வச்சு தான் எதுவும் பண்ண போகிறோம். ஸ்டிக்கும் வாங்க போகிறோம். அதுவும் வாங்க போகிறோம். நம்ம கோப்ரோவுக்கு வந்து அடாப்டர், சார்ஜ் அடாப்டர் தனியாக வாங்க போகிறோம். ஏன்னா ரொம்ப இதுலேயே போட்டுனே இருக்க முடியாது. அது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அது கம்பெனியில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே இருக்கும்போதே சார்ஜ் போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி தெரியல எனக்கு. ஆனால் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம தனியாக வாங்குறது நல்லது தான். அதுக்கு தனியாக கொடுக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். அதுதான் கொடுத்துருக்காங்கல்ல, தனியாகவே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா அமைதியாக இருக்குது. பைபாஸும் அமைதியாக இருக்குது. அதுதாங்க, இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஜாலியாக ரைட் பண்ணோமா, ஒர்க்கை பார்த்தோமா, திரும்பவும் வந்தோமா, போகணுமா, இல்லை வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் பார்த்தோமா, அவ்வளோதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நிம்மதியாக போகிறேன், நிம்மதியாக வரேன். வேலையிலேயும் அந்த பிரச்சனையும் இல்லை. எப்போயாவது ஒரு டைம் தான் எங்களுக்கு டைட்டாக இருக்கும். மற்றபடி அதுவும் டைட்டுனா சொல்கிறதுனா நம்ம கிடையாது. ஏன்னா நம்ம கூட நம்ம பார்க்குற வேலையே 4 பேர் பார்க்குறாங்க நமக்கு சப்போர்ட்டிவாக. யாராவது இல்லைன்னா மட்டும்தான் நம்ம தனியாக பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு, அது வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா போயிட்டுருக்கு. அதுக்காக பிரச்சனையே இல்லாமல் இருக்கியா, நீ மட்டும் ஜாலியாக இருக்கியா அப்படின்லாம் கிடையாது. எனக்கும் பிரச்சனைலாம் இருக்குது. ஆனால் வந்து நான் பெருசாக அதை காட்டிக்கல. ஏன்னா காட்டுற ஆளும் இல்லை. பிரச்சனை வரும்போது அதை ஃபேஸ் பண்ணிடணுங்க, அப்போவே ஃபேஸ் பண்ணிடணும். அதுதான், ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் அப்போவே அதை முடிச்சு விட்றாங்க. நான் அதான் இழுத்துக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். என்னுடைய பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்னும் ஒரு 1 month 2 months. பட் ஆனால் அதுக்கும் சுச்சுவேஷன் கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு. மேபி ஒரு 80% பாசிபிள் இருக்குங்க வாங்குறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து டைட்டாக தான் இருக்கும். அதுக்குள்ளே ஏதாவது மிராக்கல் நடந்து கடன்லாம் கொஞ்சம் நெருங்கிடுச்சுன்னா ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட்டு கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு இந்த மாதம். ஆனால் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணவே இல்லை பொழுது. நானும் செக் பண்ணேன். ஏன்னா இந்த மந்த்து நம்மகிட்ட கேஷே இல்லை, எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங்காக போயிடுச்சு. ஆனால் ஃபுட்டுக்கு தாங்க இந்த மாதம் ஓவராக செலவு பண்ணியிருக்கேன்னு எனக்கு நம்ப தோணுது. ஒரு 2 மாதமாக ஃபுட்டுக்கு ஓவராக செலவு பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு நம்ப தோணுது. ஏன்னா நம்ம மார்னிங் வந்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது நம்ம போகிறதுக்கு டைம் ஆகிடுது. 9 o'clock 9:30 மேலே ஆகிடுது.
அந்த மாதிரி டைம்லாம் நம்ம வந்து வீட்டில் சாப்பாடு இருக்காது, நம்ம வாங்கிட்டு போகிற மாதிரி ஆகிடுது. அதனால தான் ஓ யாரையா நீ அடுத்து அப்படி அப்பா கழுத்துலாம் வலிக்குதுப்பா. ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். ஒன்றும் எமர்ஜென்சி இல்லை. ஏதாவது எமர்ஜென்சின்னும் போது பிரச்சனை இல்லைங்க, எப்படி வேணாலும் போய்க்கலாம். தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாமே நம்ம வந்து அவசரப்படுவோம். ஏன்னா என்னையும் உட்பட தான் நானும் சொல்கிறேன், நானுமே அவசரப்பட்டுலாம் ஓட்டுவேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோ போட்டதுலேயுமே நான் வேகமாக போயிருந்துருக்கேன். அதுவுமே அது எனக்கு தேவையில்லாத அவசரம் தான். இப்போ ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சுன்றது வந்து எனக்கு தேவையில்லாத அவசரம் தான். ஏன்னா நாம் இருந்தால் தான் ஆஃபீஸுக்கு போக முடியும், நாம் இல்லைன்னா ஆஃபீஸுக்கு எப்படி போக முடியும்? அதனால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸில் ஏதாவது சொல்லி கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி டிராஃபிக்காக இருந்தது பொறுமையாக வந்தான்னு கூட சொல்லிக்கலாம். பட் சொல்கிறதுக்கு நம்ம இருக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் சேஃப்டியோடு ஓட்டுங்க. அதேமாதிரி ஹெல்மெட் மஸ்ட்டுங்க. ஹெல்மெட் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாங்கும்போதே ஒரு 5000க்கு ஹெல்மெட் வாங்குற மாதிரி வாங்கிடுங்க. ஏன்னா ஒன் டைம் பர்ச்சேஸ் தான் அது. ஒருத்தா வாங்கிடுங்க, பிரச்சனையே இருக்காது. அவங்கள அதுதான் காப்பாற்றும், சேஃப்டி. ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியங்க. மேக்ஸிமம் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஜாக்கெட் வாங்கிக்கோங்க, ரைடிங் ஜாக்கெட் வாங்கிக்கோங்க. அதுவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருக்குது. ஒரு 5000 6000ன்ற மாதிரி 4500 5000 6000லேயே இருக்குங்க. ஒன்றும் இல்லை, லெக்கு, ஷோல்டர், அதுக்கப்புறம் பேக்கு, அதாவது பின்னாடி முதுகு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அதில் வந்து இது வச்சுருப்பாங்க, லேயர்ஸ். இது கொஞ்சமாவது நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுவேன். கண்டினியூஸாக 80 அப் அண்ட் டவுனு 160 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு அப்படின்றவங்க வந்து கம்பல்சரி அதை யூஸ் பண்ணி தான், நார்மல் நான் சொன்னதையாவது யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நானுமே ஜாக்கெட் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். ஏன்னா நானுமே ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்ருக்கேன். அப் அண்ட் டவுன் வந்து எனக்கு 70 வரும். பட் நான் ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து நேஷ்னல் பைபாஸில் ஓட்டுறேன். எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்றது நம்மளாலே சொல்ல முடியாது. லெக்லாம் பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கூட சேஃப்டியாக தப்பிச்சுக்கலாம். பட் ஷோல்டர், ஹெட்டு, பின்னாடி பேக்கு, அந்த மாதிரி இதுலாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அடிபட்டால் சீக்கிரமாக சரியாகாது. காலில் வந்து ஹீலிங், ஃபாஸ்ட் ஹீலிங் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா லெக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம அந்த ஆக்டிவ்லேயே வச்சுன்னு இருக்கும், சீக்கிரமாக ரத்தம் பாஸ் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும்தான் ஆக்டிவ்லேயே இருக்கும். மீதி எந்த பாடி கூட வந்து கம்முன்னு ஒரு இடத்துல இருந்துடும். பட் ஆனால் வந்து லெக் வந்து ஆக்டிவ்லேயே இருக்கும், ஒரே இடத்துல வைக்க முடியாது, ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்காக அங்கே மட்டும் சீக்கிரமாக சரியாயிடும். இது ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்குமே இந்த விஷயம்லாம் தெரியாது. ஒருத்தவங்க சொன்னதுனால தான் எனக்கும் தெரியும். அங்கே பாருங்கள், ஈவினிங் டைமில் திருவண்ணாமலை இப்படி தாங்க இருக்கும். ஆனால் இவ்வளோ டைம் ஆகிய திருவண்ணாமலை தெரியுது அப்படின்றது தான் எனக்கு ஆச்சரியமாகுது. மழை தெரியுதுன்னும் போது தான் ரொம்ப ஆச்சரியம். இவர் எங்கே தெரியுமா வருவார், நம்ம அவலூர்பேட்டை பைபாஸுக்கு நேராக வந்து நிற்பாருங்க நம்மளால். பொறுமையாக தாங்க கட்டாயி ஆகணும். நான் ஒரு வேறு வழி இல்லை, இந்த இடத்துல ஒன் வேல ஈவினிங்கில் வந்து பொறுமையாக தான் வந்தாகணும். நானுமே சரி பொறுமையாக தான் வந்தாகணும். நான் அவங்க அவர் முன்னாடி போகிறாருன்றதுனால நான் அவர் பின்னாடியே வந்துட்டேன். இந்த மாதிரி ஒருத்தரை பேஸ் பண்ணி இன்னொருத்தர் வந்தால் பிரச்சனை இல்லை. நம்மளே சடனாக நம்மளே ஒரு இது பண்ணிக்கிட்டே வர்றது வந்து ரொம்ப நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். நம்ம தான் பார்த்துக்கணும், யாரும் நமக்காக வந்து நிற்க மாட்டாங்க.
இன்க்ளூடிங் வீட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா அப்படின்னா அவங்க வேணால் அவங்கள பார்க்குறது வந்து இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் சொல்ல முடியலங்க. இருக்காங்க, ஆனால் உண்மையாக எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கவங்களாம் இருக்காங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க சரி ஆனால் எனக்கு ஓகே அப்படின்றவங்களாம் இருக்காங்க. அதுக்காக எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது. என்ன ஆச்சு இந்த இடத்துல? எதுக்கு அந்த பெஞ்சு என்றாது? ஏன் இந்த பெஞ்சு எனக்கு ஒன்றும் புரியலையே. காலையில் தெரிஞ்சிடங்க. ஏதாவது சாப்பாடுக்கு பாட வைக்க போகிறாங்களோ? நைட் டைம் வந்து ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து சேஃப்டியோடு பண்ணுங்க, ஸ்லோவே போங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து லைட் இல்லாமையே வராங்க, லைட்டு ஓவராக வச்சுட்டு வராங்க. சில பேர் டிம் லைட்லேயும் வராங்க, தெரியாது. அதனால தான் ஸ்லோவாக போக சொல்லுவாங்க நைட் டைமில். சடனாக என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஹெல்மெட் ரொம்ப மஸ்ட்டுங்க. அதனால் ஹெல்மெட் இல்லாமல் வெளியே வரவே மாட்டேன். அதாவது ஏன்னா லோக்கலில் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம ஹைவேயில் வரோம் அப்படின்னும்போது நம்ம ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, சும்மா கூட எடுத்துகிட்டு போவோம். இதுதான் நான் சொல்கிறது, ஏற்கனவே நான் சொல்கிறது தான் கண்டினியூஸாக. ஹெல்மெட் போடுறது மஸ்ட்டு. ஹெல்மெட்டை கையிலையாவது எடுத்துகிட்டு போங்க. அதுதான் வந்து நான் ஏதோ விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். நைட் ரைடு எப்பயாவது உங்களுக்கு காமிச்சலாம் நினச்சேன். அதுவும் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு இன்றைக்கி. நான் இது ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் தெரியும். இதில் ஃபுல்லாக தெரியுமான்னு கேட்டால் நம்ம வண்டியில் அந்தளவுக்கு வந்து இதுவும் இல்லை, எல்இடி இல்லை. கார்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை அதர் பைக்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் வச்சுருப்பாங்க, அதனால உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம வண்டியில் வந்து இண்டிவிஜுவல் லைட்டு தாங்க, உள்ளே என்ன லைட் இருக்கோ அதுதான். ஆனால் நம்ம வந்து ஒயிட்டு தான் வச்சுருக்கோம், எல்லோ இல்லை ஒயிட்டு தான் வச்சுருக்கோம். பின்னாடி ஒருத்தர் வேகமாக வந்துட்டுருக்காரு. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல போய்ட்டு அவர் ட்ராப் பண்ணலாம், நிறுத்திட்டாருன்னா சாப்பிட போயிடுவார் அவர். அதுக்காண்டி தான் வேகமாக வந்துட்டுருக்கு. அப்படி பொறுமையாக வாங்க பாய், ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்ரீனிவாஸ் எங்கெல்லாம் என்ன ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து 800லேருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. ரெசிடென்சி டைப் வந்து 800, 1000, 1500லேருந்தே ஸ்டார்ட் ஆகிறதுலாம் இருக்குது. ஆனால் நம்மளது வந்து ரெசிடென்சி டைப்பு கிடையாது, நம்மளது வந்து ஸ்டார் கேட்டகரி. சில ஹோட்டலில் வந்து 2 ஸ்டார் கேட்டகிரிலாம் இருக்குது. 2 ஸ்டார் கேட்டகிரினால் அவங்க வந்து ப்ராப்பராக கொடுப்பாங்க எல்லாமே. ரெசிடென்சினால் நீங்கள் வரலாம், வந்து தங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. ஆனால் இதுவே எந்த டைப் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. வந்து ஸ்பீட் பிரேக்கர் தாங்க கடுப்பாகுது, எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. எங்கேயாவது வச்சிட்றானுங்க, கடுப்பாகுது. அதை ஏறி இறங்குறது இல்லை. திருவண்ணாமலை ஆட்டோலாம் ஓட்டினா வேறு மாதிரி ஓட்டலாங்க. ஏன்னா அதுக்கு அந்தளவுக்கு வந்து இதுவும் இருக்குது. ஆனால் பட் ஆட்டோவே இங்கே அதிகமாக இருக்குங்க, அதனால வந்து இங்கே வந்து இதுவாகாது, அந்தளவுக்கு வந்து ஒன்றும் செட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி உள்ளே வந்து விட மாட்டாங்க, நோன் பர்சனை வந்து உள்ளே விட மாட்டாங்க. நோன் பர்சனை அதை மாட்டி சொல்லிட்டேன்னா, நோன் பர்சன், ஐயோ வாயில் வர மாட்டேங்குதே. நோன் பர்சன் கரெக்டாக சொல்லிட்டாங்க. நோன் பர்சனை வந்து விட மாட்டாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க.
நீங்கள் ஒரு ஹையர் கேட்டகிரி ஹெல்மெட் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நைட் டைமில் லைட் பிரச்சனைலாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையே தெரியாதுங்க. ஏன்னா அதில் வந்து இந்த கிளாஸ் இருக்கும், டபுள் லேயர் ஆஃப் இந்த கிளாஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது பேர் என்ன ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். எல்லாத்தையும் மறந்துடுறேன் நான், என்ன பண்ணுறது. ஏதோ கிளாஸுங்க, அந்த கிளாஸ் இருக்காமா, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிலாம் மேனுவலாக நீங்களே உள்ள ஒரு கிளாஸ் மாட்டிக்க வேண்டியதுதாங்க. அப்படிலாம் இந்த கிளாஸ் கூலிங் கிளாஸ் நைட் கிளாஸ் வந்து வாங்கிக்கலாம். நைட் டைமில் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். லைட்டை மட்டும் தனியாக பிரித்து காமிச்சிரும், தெரியும் தனியாக, அதுதான். இந்த மாதிரி டைம்லாம் பார்த்துட்டே க்ராஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, நம்ம வந்து ஹோட்டல் வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகே, அப்புறமா கண்டினியூ பண்ணுறேங்க. வந்தாச்சு நம்ம ஹோட்டலுக்கு. நம்ம மட்டும்தாங்க சீக்கிரமாக வந்துடுறோம் ஷிஃப்ட்டுக்கு எப்பயுமே. ஏன்னா ஈவினிங் வந்தால் நைட்டு குளிரும், அதனால தான். சரி, ஓகே, நம்ம இதோட வந்து என் பண்ணிக்கலாம்.